நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி மாதிரி சமைக்கணுமா? அப்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட பேர் ஷெஃப் ரிங்கு ஃப்ரான்சிஸ். கடந்த 14 வருஷமாக நான் பிரியாணி சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, தயிர், பச்சை மிளகா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சிக்கன். முழு ரெசிபி என் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 100 ml கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3மே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பொரிச்சதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் நிறையா இங்கிலீஷ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா நான் தமிழில் தான் எல்லா வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். என்னோடய மதர் டங் இங்கிலீஷ். எங்கள் வீட்டில், ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலையும் நான் இங்கிலீஷ் தான் நான் பேசியிருக்கேன். தமிழில் வீடியோ போட ஆரம்பிக்கலான்றது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்திருக்கேன். என்னோடய தமிழ் வித்தியாசமாக இருக்கும், இருந்தாலும் நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னோடய தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு உற்சாகமாக இருக்கும். இந்த நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வெங்காயத்தை விடாமல் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் பொன்னிறம். வெங்காயத்தோட கலர் இப்படி தான் இருக்கணும். வெங்காயத்தோட கலர் சரிசமமாக இருக்கும்போது புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பிரியாணியோட மனம், அதுக்கு காரணம் இந்த புதினா, கொத்தமல்லி தான். ஒரு நல்ல பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் அந்த மனம் உங்கள் கையிலேயே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஒரு நல்ல பிரியாணி. இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரிட்டே இருங்க. இப்போது தக்காளி, தயிர், உப்பு, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது அடி பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிரும். இப்போது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிக்கோங்க. 2 நிமிஷம் இப்போ நல்லா வேகட்டும். மறுபடியும் மசாலாவை நல்லா கலருங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. நான் உங்களுக்கு தண்ணி அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது நல்லா கலரிட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. மசாலா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம்.
இந்த நேரத்தில் தட்டு ஓரமாக உங்களுக்கு ஆவி வருது தெரியும். இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி மசாலாவை நல்லா கலருங்க. இந்த சமயத்தில் மறுபடியும் தட்டை வச்சு மூடிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே மசாலா கொதிக்கட்டும். மறுபடியும் தட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக கலரிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கன் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்துக்கோங்க. இப்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். எப்போவுமே அரிசி ஒரு சுத்தமான துணி இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு தள்ளுங்க. எதுக்காகனா அரிசி உடையாமல் இருக்கும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஹை ஃப்ளேம் வைக்கணும். இப்போ கரண்டியை எடுத்துக்கிட்டு மெல்லமாக கலருங்க. எப்போவுமே அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலரக்கூடாது, ஏன்னா அரிசி எல்லாம் உடைஞ்சிரும். நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பக்குவமாக சொல்லிக் கொடுக்குறேன்னா, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிகிரியை முடித்து 5 ஸ்டார் ஹோட்டலில் கான்டினென்டல் ஷெஃபாக என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி தான் நான் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் பர்சனலாக நான் சொல்லிக் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் கிட்டத்தட்ட 70% தான் வெந்திருக்கும். நீங்கள் கலரும் போது ரொம்ப ஜென்டலாக தான் கலரணும். எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேஸ் ஸ்டோவில் சின்ன பர்னரில் தான் நான் டம் வச்சுருக்கேன். இப்போது ஒரு தட்டை வச்சு மூடி அதுக்கு மேலே வெயிட் எதனா வைங்க. நெருப்பு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் வெயிட் அதுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். 1 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே 10 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணால் போதும். நான் எப்போவுமே என் மொபைலில் 10 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணி வச்சுருவேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு.
இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு எதுவுமே தொடாமல் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நீங்கள் தட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே பார்த்தீங்களா, அரிசி உடையவே இல்லை, எண்ணெய் கூட எதுவுமே மிதக்கவே இல்லை. நான் போட்ட மசாலா எல்லாமே சரிசமமாக இருக்குது. நான் ஒரு துளி கலர் கூட இதில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் டைரெக்டாக எனக்கு சர்வ் பண்ணி நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லாட்டி நான் பேசின தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு போடுற வீடியோ உங்களுக்கு சேரணுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.